கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். நேற்று பதிவிலே யோராம் யூதாவின் 5வது ராஜாவை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு யூதாவின் 4வது ராஜாவாய் இருக்கிற யோசபத்தை குறித்து தான் தியானிக்க போகிறோம். யோசபத்து செய்த 2 தவறுகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, யோசபத் என்றால் யெகோவா நீதி செய்கிறார் என்று பொருளாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் நாட்களில் யோசபத் என்கின்ற பெயரில் 5 பேர் இருக்கிறாங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் யோசபத்துடைய தகப்பனார் பெயர் ஆசா என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் குடியிருந்து தேசம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. சாலமோனுடைய நாட்களுக்கு பிற்பாடு தேசம் 2ஆய் பிரிக்கப்படுகிறது. வடக்கே இஸ்ரவேல் என்றும் தெற்கே யூதா என்றும் பிரிக்கப்படுகிறது. வடக்கே ஆட்சி செய்கிற ராஜாக்கள் இஸ்ரவேல், அதாவது வடக்கே இருக்கிற இஸ்ரவேலை ஆட்சி செய்கிற ராஜாக்கள் சமரியாவை தலைநகரமாக வைத்து ஆட்சி செய்கிறாங்க. தெற்கே யூதாவை ஆட்சி செய்கிற ராஜாக்கள் எருசலேமை தலைநகரமாக வைத்து ஆட்சி செய்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, யோசபாத் யூதா தேசத்தில் என்னென்ன செய்தார் என்பது குறித்து தியானித்து அதற்கு பிற்பாடு அவர் செய்த 2 தவறுகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தேசத்தில் யூதயாவில் இராணுவத்தை பலப்படுத்தி வைத்தது மாத்திரமல்ல, இவர் தேசம் இவருக்கு வேதத்தில் அளவு கடந்த பற்று இருந்தது நிமித்தமாக யூதயா பட்டணங்கள் முழுவதும் வேதத்தை பிரசங்கிக்கிற லேவியர், ஆசாரியர், பிரபுக்களை தெரிந்து கொண்டனவனா அனுப்புகிறார். அவர்கள் பிரயாணப்பட்டு போய் கர்த்தருடைய ஊழியத்தை நம்மனா செய்கிறாங்க. 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் யோசபத்தும் யூதயா பட்டணங்கள் முழுவதும் சுற்றி திரிந்து ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் யோசபத் பல மைல் தூரம் பிரயாணம் பண்ணி தேவனுடைய வார்த்தையை யூதயா மக்களுக்கு விலக்கி பிரசங்கம் பண்ணினார் என்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சுற்றிலும் இருந்த யூதயாவை சுற்றிலிருந்த ராஜாக்களை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நடுங்கினார்கள், நடுக்கம் பிடித்தது என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஊழியமும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் வேதத்தின் பிரகாரம் நடப்போமானா, தேவ சித்தத்துக்கு பிரகாரம் தேவ சித்தத்தின்படி நடப்போமானா, சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்குள்ள பயமும் நடுக்கமும் பிடிக்க கர்த்தர் நம்மை உதவி செய்வார். உதாரணத்துக்கு, தாவீது தேவ சித்தத்தின்படி தன்னை அர்ப்பணித்து அவர் இருந்தது நிமித்தமாக இஸ்ரவேலை ஆட்சி செய்த, அதாவது சவுல் ராஜாவே தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி சாதாரண ஆடு மேய்க்கிற தாவீதை பார்த்தனவனா பயந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதே சவுலுடைய ராஜபரம் எப்படி காணப்படனா, தடம் புரண்டு காணப்பட்டதுனால இவர் தாவீதுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆக தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வேத வசனத்தின்படி ஊழியத்தை செய்வோம்னா நம்மளை சுற்றிலும் எழும்புகிற காரியங்கள் நடுங்கி நம்மளை விட்டு விலகி போகமே தவிர நம்மளை கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆகவே வேதத்தின்படி நடப்போம். அது மாத்திரம் இல்லைங்க, யோசபத் ராஜா தன் ராஜ்யபாரத்தை ஜெபத்தோடு நிர்வாகம் செய்தார். வேதத்தை முக்கியப்படுத்தினார், ஜெப ஆட்களை எழுப்பினார். ஆகவே சுற்றிலும் இருக்கிற, அதாவது ராஜாக்களுக்குள்ள நடுக்கம் பிடிக்க முடியாத கர்த்தர் செய்தார். 2வது தேவ பிள்ளைகளை 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்போம்னா, தீர்க்கதரிசிகளை குறித்தார் என்று சொல்லப்படுகிறது. தீர்க்கதரிசிகளை நம்புங்க, அப்போது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். காரணம், தேவ பிள்ளைகளே, அதாவது யோசபத்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பதாக, அதாவது 120 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆட்சி செய்த சாலமோன் ராஜா
நீதிமொழிகளின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லி வைத்திருந்த பகுதி என்ன காரியம் என்று சொன்னால், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்க சீர்கட்டு போவாங்க. வேதத்தை காக்கிறவன் பாக்கியவான் என்று சாலமோன் சொல்லியிருந்த இந்த 2 காரியத்தை யோசபத்து ராஜா அறிந்து வைத்திருந்ததுனால தீர்க்கதரிசியும் மதித்தாரு, வேதத்தையும் காக்கிறவராக யோசபத்து ராஜானவனா காணப்பட்டார். தேவ பிள்ளைகளே, 3வது காரியம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் யோசபத்துக்கு விரோதமாய் அம்மோனியர், மோவாப்பியர் சில ஜனங்களும் பிரபுக்களும் சேர்ந்து கொண்டு யோசபத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வரும்போது, வருகிற செய்தி கேட்டவுடனே யோசபத்துடைய உள்ளம் உடைந்து, யோசபத்து அவர்களை மேற்கொள்வதற்கு என்ன செய்வது என்று சொல்லி யூதேயா முழுவதும் அவனா உபவாசத்தை கூறி எல்லாரையும் தேவாலயத்துக்கு வர சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இதற்கும் காரணம் என்னவென்று சொன்னால், யோசபத்து ஆட்சிக்கு வருவதற்கு 120 ஆண்டுகளுக்கு முன்பதாக சாலமோன் ராஜா 2 நாளாகமோ 6ஆம் அதிகாரத்தில் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார் என்று சொன்னால், யுத்தத்திற்கு போகும்போதும் பிற்பாடு, அதாவது தூரத்தில் இருக்கும்போதும் சமீபத்தில் இருக்கும்போது எதற்காக இந்த ஆலயத்திலிருந்து வேண்டுதல் செய்வார்களோ, தேவனே உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கேட்கலாமா இருக்க வேண்டும் என்று சாலமோன் ராஜா ஜெபம் பண்ணியிருந்தார். ஆகவே தான் சுவர் புறமாய் திரும்பி எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட போது ஜெபம் பண்ணார். காரணம், சுவர் பக்கம் டைரக்ஷனில் தேவாலயம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பாபிலோனில் இருந்த தானியேலும் கூட பலகனி வழியாக கையை உயர்த்தி ஜெபம் பண்ணார் என்று சொல்லி பார்க்கணும். காரணம், அவர் கையை உயர்த்துகிற அந்த டைரக்ஷனில் எது இருக்குன்னா, எருசலேமின் தேவாலயம் இருக்கிற பகுதியில் கையை உயர்த்தினவனை ஜெபம் பண்ணார். தேவ பிள்ளைகளே, ஒரு சாட்சியை கடந்த நாட்களுக்கு முன்பதாக கேட்டிருந்தேன். இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாக புறப்பட்டு போனேன். யோர்தான் நதி, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கல்லறை, இதெல்லாம் சுற்றி பார்த்து கொண்டே வந்து பிற்பாடு இடிக்கப்பட்டு இருக்கிற தேவாலயத்தை போய் பார்த்தாங்க. பார்த்த உடனே அதாவது ஐயங்கார் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் நாமங்களோடு வந்து அந்த இடத்துல நின்று பயத்தோடு கண்ணீரோடு இடிக்கப்பட்ட தேவாலயத்தில் நின்று ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். அங்கே ஒரு கிறிஸ்துவ போதகர் கேட்டார், ஐயா, நீங்கள் எங்கே இருந்து வரீங்க, இவ்வளோ பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணீங்களன்னு சொன்ன உடனே அதுக்கு அவர் சொன்ன சாட்சி, நான் இதோடு இஸ்ரவேலுக்கு 3வது முறை வருகிறேன். எந்த காரியத்திற்காக இந்த இடத்துல வந்து நான் ஜெபம் பண்ணணும், அந்த காரியத்தை கர்த்தர் கேட்டு திருமணம் ஆகாத என் 2 பிள்ளைகளுக்கு திருமணம் செய்தார். திருமணம் செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஆகவே எனக்கு எந்த காரியம் நடக்கணுமோ இஸ்ரவேலுக்கு புறப்பட்டு வருவேன். இங்கே இருக்கிற தேவாலயத்தில் நின்று ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டாருன்னு சொன்னாருங்க. ஆக தேவ பிள்ளைகளே, சாலமோன் செய்த ஜெபம் இன்னார வரைக்கும் கர்த்தர் கேட்டு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் யோசபத்து ராஜானவனா எல்லாரையும் தேவாலயத்தில் கூடி வர செய்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும் போது, இது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சபையில் எல்லாரும் கூடி ஜெபிக்கும் போது ஏகாசி மேலே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி யுத்தத்தை நடத்துகிறவர் கர்த்தர், நீங்கள் அற்புதத்தை பாருங்கள் என்று அவர் சொன்னார். தேவ பிள்ளைகளே, நடந்த ஒரு காரியம் என்னன்னா, யோசபத்து ராஜா யுத்தத்துக்கு வருகிற அம்மோனியர், மோவாப்பியர் அவர்களுக்கு முன்பதாக யாரை இவர் அனுப்புகிறார்னா, பாடல் குழுவினர் அனுப்பி ஆடி பாடி கர்த்தரை துதிக்கும் போது அவர்களுக்குள்ளவே கர்த்தர் கலகத்தை உண்டாக்கி ஒருவருக்கு ஒருவருமாய் விரோதமாக எழும்பி அவர்களை வெட்டி மடிந்து போகும்படியாக கர்த்தனவனா செய்தார். தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, யோசபத்துக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். இதெல்லாம் நல்லா நடந்து வந்ததுங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் யோசபத்தும் சரி யூதாவின் மக்களும் சரி கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடவில்லை என்று இருந்ததுனால 2 விதமான தவறை யார் செய்கிறார்னா, யோசபத்து ராஜா செய்கிறார். முதல் தவறு தேவ பிள்ளைகளை, வடக்கே இஸ்ரவேல் ஆட்சி செய்த ஆகாப்பு ராஜா
தீர்க்கதரிசிகளை கொஞ்சம் கூட மதிக்கலை. அது மாத்திரமல்ல, தன் மனைவி யோசபலுடைய வார்த்தையை கேட்டு இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பாகால் வழிபாட்டை கொண்டு வந்தார். அவருடைய பெண்ணு அத்தாலியால தான் யோசபத்துடைய ராஜாவுடைய மகன் யோராமுக்கு என்ன பண்ணா திருமணம் செய்கிறார். தேவ பிள்ளைகளே, திருமணம் செய்த நிமித்தமாக யோராமும் அத்தாளுடைய வார்த்தையை கேட்டு, எப்படி ஆகாப்பு ராஜா தன் மனைவியுடைய பேச்சை கேட்டு யூதயா இஸ்ரவேல் முழுவதும் விக்கிரக வழிபாட்டை கொண்டு வந்தாரோ அதே காரியத்தை யோராமும் செய்கிறார். தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார். எலியா எச்சரிக்கிறார். நிருபங்களை அனுப்பி எச்சரிக்கிறார். இல்லை என்று சொன்னால் நீ குடல் வலியினால் அவதிப்படுவர் என்று சொல்லுகிறார். தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்கல, பிற்பாடு குடல் வலி இந்த யோராமுக்கு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இதுக்கு காரணம் தேவ பிள்ளைகளே, யோசபத்து செய்த தவறு என்ன என்று சொன்னால், தேவனை தேடாத, விக்கிரக ஆராதனை பின்பற்றுகிற, அது மாத்திரமல்ல தீர்க்கதரிசியை அதாவது மதியாத இருக்கிற ஆகாப் குடும்பத்திலிருந்து நம்மனா பெண்ணை எடுத்து தன் மகனுக்கு நம்மனா திருமணம் செய்கிறார். இது தவறாக இருக்கிறது. திருமண காரியத்தில் அதாவது சொந்த பந்தங்களை பார்க்கக்கூடாதுங்க. அதாவது பணம் பொருளை நம்ம பார்க்கக்கூடாதுங்க. அழகை பார்க்கக்கூடாதுங்க. அழகும் வீண், அதாவது பொண்ணு வஞ்சனை உள்ளது என்று நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே எதை பார்க்கணும் என்று சொன்னால், சொந்தமோ பந்தமோ அழகோ பொன் பொருளையும் பாராமல் தேவ சித்தத்தை மாத்திரம் பார்த்து திருமணம் செய்யும்போது அந்த திருமணம் ஆசுவதமாக இருக்குங்க. இரண்டாவது தவறு தேவ பிள்ளைகளே, இவர் 2 ராஜாக்களின் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 35 37 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, தேவனை தேடாத அகசியா ராஜாவோடு நபனா கூட்டு வைக்க ஆரம்பித்தார். தேவனை தேடாத அகசியா ராஜாவுடைய பேச்சை கேட்டு இவர் என்ன பண்ணார்னா, வியாபாரம் சம்பந்தப்பட்ட காரியத்தில் கூட்டு வைக்கிறார். தேவ பிள்ளைகளே, அதாவது தர்ஷிஷில் போயிட்டு என்னன்னா வியாபாரம் செய்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, இது கர்த்தருக்கு பிடிக்கல. தேவ சித்தம் இல்லாத ஒரு காரியம், தேவன் திட்டம் இல்லாத தோழ்மையோடு, அதாவது உறவை யார் ஏற்படுத்தி கொண்டு வியாபாரத்தை பெருக்க முடியாது நினைக்கிறார்னா, இந்த யோசபத்து ராஜனவனை செய்கிறார். எங்கே புறப்பட்டு போகிறார்னா, தர்ஷிஷுக்கு புறப்பட்டு போகிறார். தேவ பிள்ளைகளே, தர்ஷிஷு குறித்து உங்களுக்கு 2 காரியங்களை சொல்லும்படியாக அடியன் விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 27:12 2 நாளாகவும் 9:21 வாசித்து பார்ப்போம்னா, தர்ஷிஷு வியாபாரம் செய்கிற மையமாக நம்ம காணப்பட்டது. அங்கே பொன், யானை, தந்தம், விலை உயர்ந்த பொருட்கள், மரங்கள் இவைகளை கொண்டு தர்ஷிஷு வியாபார மையமாய் காணப்பட்டது. ஆகவே தான் யோனா தீர்க்கதரிசியும் கூட கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி தர்ஷிஷில் போயிட்டு வியாபாரம் பண்ணி பிழைத்து கொள்ளலாம் என்று சொல்லி வியாபார மையமாய் காணப்படுகிற தர்ஷிஷுக்கு யோனா தீர்க்க தரிசனம்னா புறப்பட்டு போகிறார். அது மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, தர்ஷிஷின் மக்கள் தேவனை தேடாதவர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, தேவனை தேடாத பிள்ளைகளோடு நட்பு உறவை ஏற்படுத்தவே கூடாதுங்க. இதில் கர்த்தருடைய பிள்ளைங்க கவனமாக இருக்கணும். தேவ பிள்ளைகளை, இவர் போகிறாரு. அந்த நாட்களில் பாடப்பட்ட சங்கீதம் தான் 48ஆம் சங்கீதம். அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது 48ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் 48:7 கீழ்காற்றினால் தர்ஷிஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர் என்று சொல்லி நம்ம சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், வியாபாரத்தை கப்பலை உடைத்தார். வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டது. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு அகசியா ராஜாவோடு கூட்டு வைத்தார். அது மாத்திரமல்ல, அதை அகசியா ராஜா அதை கர்த்தரை மதியாதவனாய் காணப்பட்டார். ஆகவே இவங்க திட்டங்களை கர்த்தனவனா முறித்து போட்டார் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, மறுபடியும் யோசபத்து ராஜா மரணத்துக்கு முன்பதாக கர்த்தரை தேட ஆரம்பித்தார். தேவன் மனம் இறங்கினார். திரும்ப அவருடைய வாழ்க்கையில் என்னவனா புதுப்பிக்கப்பட்டது. ஆகவே தான்
2 நாளாகவும் 18:21 யோசபத் கூக்குரல் இட்டான், கர்த்தர் அவனுக்கு அரிசனையா இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, 2 காரியத்தை யோசபத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒன்று, தேவனை தேடும்போது, வேதத்தை முக்கியப்படுத்தி தீர்க்கதரிசிகளை அவர் நம்பும்போது அவருடைய காரியங்களிலே எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். பிற்பாடு தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற 2 ராஜாக்களோடு கூட்டு வைத்தார். ஒன்று, ஆகாப்பு ராஜாவுடைய பெண்ணை எடுத்தார். தன் பிள்ளை குடல் வலியினால் நம்மனா மரித்து போனான். 2வது, தேவ பிள்ளைகளை தேவனை தேடாத அகசியா ராஜாவோடு கூட்டு வைத்து வியாபாரத்துக்கு புறப்பட்டு போனார். கர்த்தர் கீழ்காற்றினால தர்ஷீஷின் கப்பலை உடைத்து பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, தேவ சித்தம் எதுவோ அதை செய்வோம். கர்த்தரோடு பிள்ளைகளோடு ஐக்கியமாக இருப்போம். கர்த்தர் நமக்கு அரிசனையாக இருந்து கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஜெபிப்போம். கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கய்யா. தொடர்ந்து உமது பிரசன்ன தயவு கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் அல்லாஹ்.